அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி உரை விளக்கம். சமரச சத்திய சபையில் நடம்புரி சமரச சத்திய தற்சுய சுடரே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல்வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். எத்தனையும் பேதமுறா சம நோக்கும் பொய் கலவாத சத்தியமும் நிறைந்த உள்ளமாகிய சபையிலே ஒளியாக நடம்புரியும் எல்லா சமயத்திற்கும் பொதுவாகிய தானாகி தோன்றி விளங்கும் சுடரே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். சமரச சத்திய சபையில் நடம்புரி சமரச சத்திய தற்சுய சுடரே என்ற அகவல் வரி 1553 1554 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். தய சுய சுடர் தனித்த சிறப்பு வாய்ந்த ஒன்றாகிய தான் தோன்றி விளங்கும் ஒளி. அது இயல்பாக சத் சித் மயமாய் விளங்கி கொண்டிருக்கும் இறை ஒளியாம், அருட்பெரும் ஜோதியாம். அது அருள் ஒளியே சத்தியம் என்னும் சத்தாம் ஒளிக்குள் அதன் தன்மையாகிய அருள் விளங்குவதை அருள் பக்குவும் உறவும் காலத்தே கண்டு கொள்ளப்படுகின்றதாம். சமரசம் சத்தியம் இவை இரண்டுமே அருளும் ஒளியாய் இருக்கின்றன. இந்த விளக்கத்தை கருணையும் சிவமும் எனவும் அகிம்சையும் சத்தியமும் எனவும் அன்பும் அறிவும் எனவும் பலர் பலவாறாக கொள்ளுகின்றனர். ஒன்றாகிய மக்களின் இனம் அன்பினால் தயவினால் கருணையினால் தான் ஒன்றுபட்டு வாழ வகை செய்யும் பொது நோக்கத்திற்கு தடையாகிய சமய மத நெறிகள் மக்கள் இனத்தை பிரித்து வைக்கின்றன. எல்லா சமய மதத்தினரும் ஒருமைப்பாடு கொண்டு விளங்க வேண்டுமானால் முதலில் உள்ளத்தில் பரந்த அன்பு அல்லது தயவு தோன்ற வேண்டும். அன்பு ஒழுக்கத்தில் இருந்து சத்விசாரம் மேற்கொண்டால் சத்தியமான உள்வொளியை கண்டு கொள்ளலாம். எனவே சமரசம் மக்களை ஒன்றுபடுத்தும் தன்மையாம். திருவருள் அல்லது கடவுள் தயவு ஒன்றுதான் மக்களினத்தை ஒற்றுமையோடு கூடி வாழச் செய்யும். முன்கண்ட சமய மதங்களை கொண்டு சமரச வாழ்வு பெற முயன்றும் முடியவில்லை. அதேபோல் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய ஆட்தங்களையும் வைத்து சமரசம் காண முனைந்தும் அமையவில்லை. பின்னுற்ற உலகியார் சமரச மனப்பான்மையோடு ஏற்படுத்தி சங்கங்கள் பொது மன்றங்கள் எல்லாவற்றிலும் உண்மையான சமரசம் ஏற்படவில்லை. ஆகவே உள்ளத்தில் அருள் நாட்டம் ஏற்பட்டால்தான் சமரசம் காண முடியும் என்பது உண்மை. அந்த அருளை சக்தியாகவும் சத்தியமாகவும் கண்டுகொள்ளலாம் ஆகும். ஆகவே சத்திய மெய்ஞான சபையில் சமரச சத்தியமாம் அருட்ஜோதியை காண வேண்டும். அதுவே நித்தியமாய் சுய சுடராய் திகழ்ந்து
பொது மக்கள் சமுதாயம் முழுவதையும் அருள் ஒளியை மெய் அன்போடு வாழ வைக்கும். தவமான சத்திய ஞான பொதுவில் தூமார் துரியம் சொரூபம் தாமே என்ற திருமந்திர விளக்கப்படி சத்தியஞான சபையில் தற்சுய சுடராய் அது நாமாய் இருந்து வாழ்வதே பொருளாக கொள்ள வேண்டும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். சமரச சத்திய சபையில் நடம்புரி சமரச சத்திய தற்சுய சுடரே என்று வள்ளல் பெருமான் பாடுவது உண்மையான அகஞானத்தை நாம் பெற வேண்டும். அந்த உண்மையான அகஞானம் சமரசம், சத்தியம், அகிம்சை என்று பல்வேறு பேர்களை அழைத்தாலும் கூட சாமி சரவணானந்தா அவர் சொல்றார். அப்போ உண்மையான ஞானத்தை நாம் பெறக்கூடிய முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். நம் மனதிலே சமரசமும் சத்தியமும் அகிம்சையும் பிறக்கவில்லை என்றால் அந்த ஒருமைப்பாடு உணவு எல்லாம் சமம், எல்லா மக்களும் எல்லாரும் உடலும் உயிரும் உள்ள எல்லா ஜீவனும் உண்மையான மனித ஜீவன் என்ற வர்க்கம் வேண்டும். நான் இந்து, நான் இஸ்லாமியன், நான் கிறிஸ்தவன், நான் பௌத்தன் என்று சமய வேறுபாடுகளை எல்லாம் ஏற்படுத்தி அருள்நாட்டத்திற்கு போகாமல் தடுக்கிற சக்திகள் செய்கிற சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி வலையிலிருந்து நாம் விலகி அந்த விலங்கு இதை எடுத்தறிந்து தம சமுதாயத்திற்கு அந்த ஒருமைப்பாட்டை உணவர் கொடுத்தவர் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள். அதனால்தான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இது. அந்த வார்த்தை யாரும் சொல்ல முடியாது. தவமாக சத்தியஞான சபையிலே அந்த துரியத்தை கடந்து துரிய சொரூபம் தாமே என்று திருமந்திரத்தில் விளக்கியபடி வாழுங்கள் என்று சொல்றார். யார் சொல்றார்? வள்ளல் பெருமானுடைய மானசீக சீடராய் ஏற்றுக்கொண்ட நம்ம சாமி சரவணானந்தா சொல்றார். ஆகவே உண்மையை உணர்வோம், நல்லதை செய்வோம், அல்லதை விடுத்து வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு நாம் பயணிப்போம் என்று சொல்லி மூச்சை கவனி பேச்சை குறை. நமக்குள்ளா இருக்கக்கூடிய ஏக இறைவனை நமக்குள்ளாகவே தேடுவோம். வெளியே எங்கே போனாலும் கிடைக்காது. இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க இளைஞர்கள் என்ன பண்ணுறான்? மாயாவி வேஷம் போடுறான். தன்னை ஒரு பெரிய தேகம் இன்னைக்கு அழகாக இருக்குன்றதுனால ஆடுறான், ஆட்டம் போடுறான். அந்த தேகம் எப்போது வயோதிகம் வரும்போது அவன் செய்த எல்லா பஞ்சமா பாதங்களும் எடுத்து காட்டும். ஆகவே உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். சமரசமாக, சத்தியமாக, அகிம்சையாக, ஒருமைப்பாட்டு உணர்வோடு மாறி வள்ளலார் கண்டெடுத்த ஞான குழந்தைகளாக நாம் திகழ வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலையெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.